2026-27 ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். திருத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். பட்ஜெட் உரையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை சுட்டிக்காட்டிய அமைச்சர் மரிய வில்சன், தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாளுக்கும் வணக்கம் செலுத்தப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். வெற்றி தமிழகம் என்ற பெயரில் தொலைநோக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. முதல் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு என்ற திட்டங்களை பிரித்து செயல்படுத்த முடிவு. $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவே அரசியலுக்கு வந்தவர் முதல்வர் விஜய் என்று பட்ஜெட் உரையில் குறிப்பிட்ட அமைச்சர், பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து ஜனநாயகனாக தேர்தலில் வெற்றி பெற்றதாகவும் புகழுரை. தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் சீர்திட்டம் தொடக்கம். திட்டத்திற்காக பட்ஜெட்டில் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்திற்காக 139 கோடி நிதி ஒதுக்கீடு. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மையை உறுதி செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. பள்ளி பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட்டு கற்றல் வெளிப்பாடுகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவாக்கப்படும் என்று உறுதி. கற்றலில் முதலிடம் தமிழ்நாடு திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசின் நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்காக வெளிப்படையான டெண்டர், சுரங்க நடவடிக்கைகள் முழுமையாக கணினிமயமாக்கல், பேஸ்லெஸ் வரி மதிப்பீடு, பத்திரப்பதிவு போன்ற முன்முயற்சிகளால் அரசுக்கு கூடுதலாக 15,000 கோடி வருவாய் கிடைக்கும் என்று நம்பிக்கை. பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மேண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம் அறிவிப்பு. ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று அமைச்சர் மரிய வில்சன் தகவல். மதுபான உற்பத்தியாளர்களுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது.
போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு தன்னார்வ குழுக்கள் அமைக்கப்படும். போதையில்லா தமிழ்நாடு செயலி உருவாக்கம். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் மதிப்பில் பொது நூலகங்கள் டிஜிட்டல் நூலகங்களாக மறுவடிவமைக்கப்படும் என்று அறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ-ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டிகள். நடப்பாண்டில் 5,32,000 மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டி வழங்க 277 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க கல்லூரி. 300 மாணவர்கள் படிக்கும் வசதியுடன் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று அறிவிப்பு. 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். மின்சார வாகனங்கள் மின்கலன் பராமரிப்பு பயிற்சி வழங்க 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5 ஆண்டுகளில் 12,500 பாரம்பரிய மெக்கானிக்குகள் உட்பட 22,500 பேர் பயன்பெறுவர். வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுது பார்ப்பதற்கு வகையில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். தமிழ்நாட்டில் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 5 தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்படும் என்று அறிவிப்பு. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் AI மற்றும் இயந்திர வழிகற்றல் என்ற புதிய பிரிவு உருவாக்கப்படும். அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றுதல் AI and ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். ITI பயிலும் மாணவர்களுக்கும் AI திறன் பயிற்சி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு. AI பாடத்திட்டம் உருவாக்க சிறப்பு நிபுணர்கள் குழுவும் அமைக்கப்படும். உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வலியுறுத்தப்படும் என்றும் திட்டவட்டம். நீட் தேர்வு முறையான நடவடிக்கை
ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாயில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். விரைவில் புதிய உயர்கல்விக் கொள்கையை அறிவிக்கும் தமிழக அரசு 4 ஆண்டுகால பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்த திட்டம். மாணவர் நலனுக்காக TN சுடர் என்ற பெயரில் சிறப்பு நோக்கு நிறுவனம் உருவாக்கம். 3,200 கோடியில் மாணவர் விடுதிகள் நவீனப்படுத்தப்படும் என்றும் உறுதி. TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ஒதுக்கீடு. அண்ணல் அம்பேத்கர் கல்வி உதவி திட்டத்திற்கு 131 கோடி ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் வெற்றி என்ற பெயரில் தொடக்கம். இளைஞர் நலன், திறன் பயிற்சி, வீடு கட்டும் திட்டங்களுக்கு வெற்றி என்ற பெயரில் திட்டம். வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம். முதல் ஆண்டிலேயே 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல். திட்டத்தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற பெயர் வெற்றி வீடு திட்டம் என்று மாற்றம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பெயரும் மாற்றம். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு திட்டங்களுக்கு அறிக்கை தயார் செய்ய 50 கோடி நிதி. நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ₹1 கடனை திருப்பிச் செலுத்தவும் வட்டி செலுத்தவும் சுமார் 24 காசுகளை செலவிடும் தமிழக அரசு. மூலதன செலவுக்கு 10.9 காசுகளையும் ஊதியத்திற்கு 17.3 காசுகளையும் செலவிடுகிறது. தமிழின் பாரம்பரியத்தை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை முன்னெடுப்பதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு. 300 திருக்குறள் ஒப்புவிக்கும் 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5,000. தமிழ் மொழி தியாகிகளை போற்றும் வகையில் மாநில அளவிலான கட்டுரை பேச்சுப் போட்டி அறிவிப்பு. ஆன்மீக பயணிகளின் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணியில் ஓய்வு இல்லங்கள். பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துடன் இறையருளை பெற 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
காவிரி, வைகை, தாமிரபரணியில் நதி சுற்றுலா அறிமுகம். ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை மற்றும் நெல்லை வழித்தடத்தில் நதி சுற்றுலா. சென்னை பிராட்வேயில் 160 நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம். 1375 கோடியில் உலகத்தரத்தில் நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. சென்னையில் உள்ள கூவம் அடையாற்றை உலகத்தரத்தில் மறுசீரமைக்க திட்டம். படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை. புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் மானியம் 25,000 35,000 உயர்வு. கபர்ஸ்தான்கள், கல்லறை தோட்டங்களின் உள்கட்டமைப்பினை மேம்படுத்த 34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் 12 மூத்த குடிமக்கள் இல்லங்கள் உருவாக்கப்படும். முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. மூத்த குடிமக்கள் இல்லங்கள் தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 7,000 வழங்க முடிவு. 1,93,000 பாரம்பரிய மீனவர்கள் பலன் பெறுவார்கள் என்று அறிவிப்பு. செப்டம்பர் 8ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அறிவிப்பு. பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஒப்பந்தத்தை நெருங்கியுள்ள ஈரான், ஓமன் நாடுகள். செங்கடலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மூழ்கிய இந்திய சரக்கு கப்பலில் நல்வாய்ப்பாக 13 இந்தியர்கள் உட்பட அனைத்து மாலுமிகளும் மீட்பு. ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடும் வரை காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறப்படாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த அமைதி ஒப்பந்த வரைவை ஏற்க இஸ்ரேல் மறுப்பு.